இங்கே மீஷோவில் சில ஆரி ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் எடுத்தேன். அதை கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். பாருங்கள், மிஷின் ஆரி தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம நீட் ஃபினிஷிங், பக்காவாக ரொம்ப அழகாக இருந்தது. சேம் கலர், என்ன கலர் இமேஜில் இருந்தது அதே கலர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கை ஃபுல்லாக டிசைன் குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு ஃபுல் லைன்ஸ் போட்டு செம்மையாக இருந்ததுங்க. பட்டு சாரிக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாமே வந்து எல்லாம் ஹெவி இருக்குது. பட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. நம்ம கடையில் போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 700 800 வரும். ஸோ மீஷோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப் ரேட் தான். ஸோ நான் இது வந்து 300 400 தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு பாட்டில் க்ரீனுங்க, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்க. ஓகே, அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ். அதுவும் ரொம்ப 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 அழகாக இருந்தது. அந்த கலர் மட்டும் இதில் இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைடல் லுக்குங்க, செம்ம ஷைனிங், நல்ல ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி பக்காவாக இருந்தது. கலர் கூட பாருங்கள் நல்லதான். எனக்கு நான் எடுத்ததுக்கு எனக்கு நல்லா மேட்சிங்காக தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே பாருங்கள், மேட்சிங் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரெட்டு. இந்த ப்ளவுஸ் நான் தைச்சிட்டேன், நானே தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அதனால் தைச்சிட்டேன். இது பாருங்களேன் எவ்வளோ செம்ம டீசெண்டாக நீட் ஃபினிஷிங், அழகாக ரொம்ப எலிகண்ட்டாக செம்ம டீசெண்டாக லுக்கு பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. மெரூன் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதுவுமே நான் வந்து ஒரு 350 அந்த ரேஞ்சில் தான் எடுத்தேன். நம்ம காசுலாம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கான டிசைன் மட்டும் கொஞ்சம் ஏதோ வேறு இடத்துல போட்ட மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அது மற்றபடி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பாருங்கள், இதுவும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுவும் பாருங்கள் எவ்வளோ, இதுதான் ஃபஸ்ட்டு நான் மீஷோவில் எடுத்தது. இதே இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் மற்ற ப்ளவுஸில் எடுத்தேன். இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டோன்லாம் வச்சு அதில் வெரைட்டியாக செம்ம மேட்சிங்காக ரொம்ப 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 அழகாக இருக்குது. இது எவ்வளோ ஹெவி ஒர்க் பாருங்களேன் கையிலலாம். பாருங்கள் பாருங்கள் பேர்ல் பீட்லாம் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்ததுங்க. செம்ம வெயிட் ப்ளவுஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் எடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு இதுவும் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 330 340 அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்தது. ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லை. இது பாருங்கள் பர்பிள் கலர் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன். இது எனக்கு வந்து நான் கோல்டன் சாரிக்காக மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவுமே சூப்பராக இருக்குங்க. அந்த பேக்கில் டிசைன் பாருங்கள், அந்த கர்வ்ஸோட அழகாக ஸ்டிச் பண்ணி போட்டிங்க, செம்மையாக இருக்குங்க. இதுவும் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. 250 ரேஞ்ச் அந்த அவ்வளோதான். 250 220 எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இது ஃபினிஷிங் கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சம் ஸ்கேலப் டிசைன் வச்சு தான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அவ்வளோ தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐயோ நிஜமாகவே நம்பவே முடியலைங்க. பாருங்கள், என்னடா ஒரே பிக்காக எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ரொம்ப அழகாக இருந்தது, அதனால தான் எடுத்தேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல் எம்ப்ராய்டரி வித் ஸ்டோன் இருக்குதாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சீப் தான். 300 தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பாருங்களேன் எப்படி சுழிக்குது. நல்ல ஒரு ப்ரைடல் லுக்குங்க. ப்ரைடல் லுக்கு வந்து 4000 5000 தான் போட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் மீஷோ வந்தீங்கன்னா செம்ம ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்ல குவாலிட்டியாக சூப்பர் ப்ளவுஸ் பீட்ஸ்லாம் இருக்குதுங்க. நிறைய இருக்குது. நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கணுமேன்றதுக்காக தான் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஜாஸ்தி இன்னும் ஹெவி ஒர்க்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ரெட்டு வித் எம்ப்ராய்டரி க்ரீன் எம்ப்ராய்டரி. ஆடா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அழகு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. என்கிட்ட ஒரு ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் ஒரு சாரீ இருக்குது, சில்க் சாரீ இருக்குது. அதுக்காக தான் எடுத்தேன். சான்ஸே இல்லை. இதனால் இது வந்து ரேட்டு 700. பட் வெளியில் ஜாஸ்தியாக தான் இருக்கும், போட்டிங்கனாலும் ஜாஸ்தியாக தான் வரும். ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒர்க்கு செம்மையாக இருக்குதுங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ளவுஸ் பீட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஒன்று தான் அந்த ஃப்ரண்ட் நெக்கு எங்கே கட் பண்ணும்போது கொஞ்சம் இருக்குது. பட் ஒரு குவார்ட்டர் போர்ஷன் வந்து சும்மா தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே போட்டுருக்கலாம். அதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுப்ளார் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்க்க போகிறது டாப்ஸ் அண்ட் குர்த்திஸ். இந்த குர்த்தி பாருங்கள், ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இது வந்து ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குர்த்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு. இது நான் வாஷ் பண்ணிவிட்டேன், கலர் ஃபேட் ஆகலை, சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு ஃப்ராக் தான். இதில் பேஸ் பேண்டோடு கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரேயான் தான். இதுவும் நான் வாஷ் பண்ணிவிட்டேன். ஏன் வாஷ் பண்ணி காமிக்கிறேன்னா, மெட்டீரியல் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான். நல்லாயிருக்கு. அழகாக பட்டன்ஸ், சைடில் பட்டன்ஸ் வச்சுட்டு, ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரில் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், பலோசா பேண்ட்டு. இது காம்போவில் எடுத்தேன். இதுவும் மீஷோவில் தான் எடுத்தேன். ஸோ கலர்ஸில் இருக்குது. வேஸ்ட் பேண்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது செகண்ட் டைம் நான் எடுக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் குர்த்தி, ஃப்ரண்ட் ஸ்லிப் ஓப்பன், ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன், காலர் நெக்கு. இதுவும் ரேயான் தான். இதில் எனக்கு ஒன்றே ட்ராபேக்கு ஸ்லீவ்ஸ் இல்லாதது தான். பட் ஓகே, என் டாட்டருக்கு யூஸ் ஆகும். இது ஜீன்ஸ் டாப்பு. இது எப்படின்னா
ஃபுல் லூஸ் ஃபிட்டிங் க்ராப் டாப் ஸ்டைலில் இருக்கும். உள்ள டிஷர்ட் போட்டுக்கலாம். ஜீன்ஸ் கூட ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாடல் டாப்பு. ஸ்கொயர் நெக், நிறைய பேட்டர்ன்ஸில் இருக்குது, நிறைய நெக் மாடல்ஸ் இருக்குது, ஸ்லீவ் மாடலும் இருக்குது. இது எனக்கு மேட்சிங்காக நான் எடுத்தது. நெக்ஸ்ட்டு குர்த்தி அண்டு பாட்டம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதுவும் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி தான் உங்களுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. லைன் பேட்டர்ன் தான், சைடு ஓப்பனிங் கிடையாது, நல்ல ஃபிட்டிங். இதுவும் சேம். இது ஒரு டைப் ஆஃப் கலர் டிஃப்ரெண்ட். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். இதுவும் ரயான் தான். இதுவும் வாஷ் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் காட் செட் ரேஞ்சு தான். சூப்பரான மெட்டீரியல், ரயான் மெட்டீரியல் தான். இது டாப் வித் பாட்டம். ஒரு ரஃப் யூஸ்க்கோ இல்லை நார்மல் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அனதர் நேவி ப்ளூ வித் வி ஷேப், 3/4 ஸ்லீவு, ரயான் மெட்டீரியல். இது வித் ஷாலு, டாப்பு பாட்டம் வித் ஷாலு. சைட் ஸ்லிட் கிடையாது. ஏலைன் டாப்பு. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு, சைடு ஓப்பனிங் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நீட் ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு சேம் தான், பேட்டர்ன் தான் வேறு. பட் இது வந்து ரயான் கிடையாது, ஃபுல் காட்டன் மெட்டீரியல். ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சைடு ஓப்பனிங் கிடையாது. மெட்டீரியல் சூப்பராக இருந்ததுங்க. இது ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். பட் ஒரே ஒரு ஷார்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் ஸ்லீவு போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க குர்த்தியும் 300, 350 அந்த ரேஞ்சில் இருந்தது தான். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் ரயான் மெட்டீரியல் தான், ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் ஃபேஷன்ஸ். பாருங்கள், ஆன்லைனில் டாப்ஸ்லாம் எடுத்தேன், அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது பாருங்கள், காம்போவில் 2 டாப், ரவுண்ட் காலர், 3/4 ஸ்லீவ் தான், சைட் ஸ்லிட் ஓப்பனிங். நல்லா இருந்தது. 2 டாப்பு 269 தான் எடுத்தேன். ரெண்டுமே காட்டன் மெட்டீரியல்ஸ். ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்குது. மெட்டீரியல் கூட நல்லாயிருக்கு. அடுத்து ஒரு எல்லோ டாப், அதுவும் 200க்கு தான் எடுத்தேன். ஃபுல் ரயான் மெட்டீரியல். பாருங்கள், நெக்கில் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் தான், ஸ்லீவ்ஸ்லேயும் கீழேயும் லேஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்குறாங்க, பாம்பாம் லேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தும் ரயான் டாப் தான், பட் இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் ரவுண்ட் நெக்கு, 3/4 ஸ்லீவு. ஸ்லீவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வேணும்னா நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஜீன்ஸ் ஸ்கர்ட் நெக்ஸ்ட்டுக்கு வேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு லைக்ரா மெட்டீரியல், ரவுண்ட் நெக்கு, ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டு. கீழேயும் வேஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க, கையில் கஃப் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் 260 ரேஞ்சுக்கு தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. நான் எடுக்கும்போது இது பிரிண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி எடுத்தேன், பட் அப்படிலாம் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி தான். அந்த பூ அவ்வளோவுமே எம்ப்ராய்டரி தான். லேஸ் மேலே லேஸ் ஒர்க், நெக் லைனில் லேஸ் ஒர்க், பாட்டம் லைனில் லேஸ் ஒர்க், அண்ட் ஸ்லீவ் லைன் எட்ஜ்லேயும் லேஸ் ஒர்க்கு. இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி தான். ரொம்ப அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இருக்குது. இதுவும் 250 ரேஞ்சுக்கு தான் எடுத்தேன். சூப்பராக இருக்குது. ஃபுல் ஸ்லீவ். இது கையிலையும் ஸ்லைடாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. பாட்டம் பாருங்கள், ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்னில் வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் ஃபேஷன்ஸ். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 3 ஐட்டம்ஸ் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம்.
ஒரு காட்டன் குர்த்தி. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். ஒயிட்டில் மிக்சட் ஃப்ளார்ஸ் போட்டது. அதுவும் இல்லாமல் இது அனார்கலி டைப்பு, சைடு க்ளோஸ்டு, ஓப்பன் நெக்கு தான். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருந்தாங்க. லாங் ஸ்லீவ் கிடையாது, ஷார்ட் ஸ்லீவ் கிடையாது, எல்போ ஸ்லீவ் தான்